ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் எம்சிக்யூ செஞ்சு பார்ப்போம். அட் த சேம் டைம் இந்த கொஸ்டினில் ப்ரோக்ராமிங்கை முடிச்சுட்டு கொஞ்சம் எம்சிக்யூ கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். ஸோ அப்போ இன்னைக்கான விஷயம் முடியுது. ஸோ இன்னையோட அப்படின்னா இன்னைக்கான பேப்பர் கிளாஸ் இதோட முடியுது. ஸோ 2020 இதோட முடியுது. அதாவது இதில் நம்ம ப்ரோக்ராமிங்கும் டேட்டா பேஸ் கொஸ்டினும் பார்த்துருக்கோம். சரிதானே? இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம படிப்போம். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது தான் நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கன்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடியதான் நம்ம விஷயம் படிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயமும் படிப்போம். சரிதானே? ஓகே. ஓகே, டன். சரியா? இப்போ கன்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம நேற்று என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுருந்தோம். என்ன ப்ரோக்ராம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று கேள்வி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு தானே? அப்படி இல்லாடி நான் மறுபடியும் சொல்றேன். அதை நம்ம பார்த்துட்டு போவோம். சரிதானே? நேற்று நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட். சரியா? அதாவது ரெண்டு நம்பரை இன்புட் பண்ணணுமா? சரியா? N1 N2. சரியா? அப்படி ரெண்டு நம்பரை இன்புட் பண்ணுமா? இதுல N1 வேல்யூ, இந்த N1 வேல்யூ N2 விட சின்னதா தான் இருக்கணுமா? இதுதான் ரூல், அவங்க கொடுத்த ரூல். சரியா? அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா N1 விட N2 விட N1 வேல்யூ குறைவா தான் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டு இன்புட் எடுக்கிற அதே டைம் வந்து இது வந்து N1க்கும் N2க்கும் இடையில இருக்க இரட்டை எண்களை மட்டும், இவன் நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் பிரிண்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டா எடுக்கணும். இதுதான் ப்ராசஸ். இது நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படி ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிருந்தோம். அட் த சேம் டைம் வந்து சூடோ கூட எழுதிடலாம். சரியா? இன்னைக்கு நாங்க பார்க்க போறது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே. ஓகே, எனக்கு அதுக்கு முதல்ல எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சார் 20 இருக்க டேட்டாபேஸ் கொஸ்டினை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, ஷூர், நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி தானே? எல்லா எல்லா பேப்பரும் படிப்போம். எல்லா பேப்பருமே படிப்போம். ஒன்றும் யோசிக்காதீங்க. எல்லா பேப்பருமே பார்ப்போம். நம்ம இங்கிட்டு சிலபஸையும் கவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டையுமே பெரலாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி நான் கொண்டு போகிறேன். மற்றபடி பேப்பர்ஸை மட்டுமே செஞ்சு பார்க்கணுன்னாலுமே நமக்கு கொஞ்சம் தியரியும் தெரிஞ்சிருக்கணும் தானே? ஸோ அதனால தான் 2022 நம்ம இந்த வீக்குள்ளே நம்ம செய்வோம். சரி தானே? ஓகே. ஓகே, எல்லாரும் எனக்கு குயிக்காக மெசேஜ் போடுங்க. இப்போ நான் பேசுறது கிளியராக கேட்குதா? நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லலை. நான் பேசுறது கிளியராக கேட்குதா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதை சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் கிளியராக இருக்கா? ஓகேயா? கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? அந்த விஷயத்தை கேட்கல. கிளியர். ஓகே. கிளியர். எஸ். கிளியர். ஓகே. கிளியர். எஸ். கிளியர். ஓகே. ஓகே. கிளியர். ஓகே. கிளியர். ஓகே, எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தீங்க. எம்சிக்யூவில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம இது வரைக்கும் எம்சிக்யூ செய்யவே இல்லை. சரியா? பட் அதை செய்யணும். சரியா? நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் வெயிட், இந்த வீக்குள்ள, சரியா, பெரும்பாலும் இந்த வீக்குக்குள்ள 3 இயர்ஸ் பாஸ் பேப்பர் இருக்கு தானே? அதாவது 2023, 24, 25, இந்த 3 பாஸ் பேப்பர்லையும் இருக்க எம்சிக்யூவை மட்டுமே தனியா எடுத்து ஒவ்வொரு எம்சிக்யூவையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணி விட்றேன். சரியா? இதில் இருக்க ஒரு பேப்பருக்கு 50னா 150 எம்சிக்யூ. சரியா? கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணி விட்றேன். சரியா? அதை செஞ்சு பாருங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே செஞ்சு பார்ப்போம், செய்யாமல் இருக்க மாட்டோம். எம்சிக்யூவும் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரி தானே? ஓகே. நான் முடிய சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே, அது சரி. ஓகே. இப்போ எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுங்க. நேத்து படிச்ச அந்த ஃப்ளோ சார்ட்டும் சூடோ கோடும் கிளியரா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்லாட்டி அடுத்த கேள்விக்கு போவா? குயிக்கான ஒரு மெசேஜ் போடுங்க. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. கிளியர். ஓகே. எல்லாரும் எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகே. ஓகே. எஸ். எஸ்.
Once more. Okay. Pseudocode. Okay. Okay. Clear. Okay. Okay. Yes, நம்ம பார்ப்போம். 2021, 22, 23 எல்லா பேப்பர்ஸும் பார்ப்போம். Pseudocode. Okay. சரி, நான் மறுபடியும் சிம்பிளா சொல்றேன் இந்த விஷயத்த கவனமாக கவனிச்சுங்க. ஐடியா ஞாபகம் இருக்குதானே உங்களுக்கு? சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு எழுத போறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளோ சார்ட்டோ, ஒரு சூடோ கோடோ எழுத போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த அங்கன இருக்க அந்த ப்ராப்ளம் என்னன்ட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பேப்பர்ல நீங்க பார்க்க போற 2026 பேப்பர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மாரி ஒரு கேள்வி வரவே வராது. அங்க வரப்போற கேள்வி புது கேள்வி தான். அப்பதான் அந்த மாரி ஒரு கேள்வியவே நீங்க பார்க்குற மாரி தான் ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கும். சரியா? ஏன் நான் இத உங்களுக்கு இப்பயே சொல்லிர்றேன் அப்டின்னா, இந்த மைண்ட் செட்ல போனா தான் நீங்க அங்க போன பிறகு ஒரு புது கேள்வி வந்தாலும், ஓகே என்னால செய்ய முடியும்ன்ட்டு செய்வீங்க. இல்ல, நான் ஏற்கனவே இருந்த மாரியே தான் ஒரு பேப்பர் வரப்போகுது. அதாவது இதுக்கு முதல்ல வந்த மாரியே தான் ஒரு கொஸ்டின் வரப்போகுதுன்ட்டு நான் உங்கள ஏமாத்த விரும்பல. அதே மாரி ஒரு கொஸ்டின குடுக்குறதுக்கு எதுக்கு புது 2026ன்னு ஒரு பேப்பர் குடுக்கணும்? அதுக்கு தான் 25ன்னு ஒரு பேப்பர குடுத்துட்டு போயிரலாமே. பழைய பேப்பரே குடுத்துட்டு போயிரலாமே. ஏன் புதுசா ஒரு பேப்பர் குடுக்குறாங்க? புது கொஸ்டின்ஸ், புதுசா அப்டேட் பண்ண விஷயங்கள், புதுசா தான் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா புதுசா தான் இருக்கும். நீங்க இந்த கேள்வி மெத்தட எங்க சரி பார்த்திருக்கலாம். ஆனா, அந்த சரியா அதே கேள்விய நீங்க எங்கேயுமே செஞ்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு கேள்வி தான் செய்ய போறீங்க. எல்லா கேள்வியும் அதே மைண்ட் செட்டுக்கு போங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் ஃபர்ஸ்ட் கேள்விய வாசிப்பாங்க. இன்க்ளூடிங் நானுமே அப்படித்தான் இருந்தேன். 2020 ஆமா. சரியா? அந்த டைம்ல எனக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போறது ரெடி ஆகி போறது ஓகே நம்ம இந்த மாதிரியான கேள்விகள் தானே செஞ்சிருக்கோம். சோ இது மாரி தான் ஒரு கேள்வி வரும். அங்க போனா அப்படி வரவே வராது. சரியா? அப்படி நீங்க புதுசா ஒரு கேள்விய பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகுவீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகிருவீங்க. குயிக்கா டென்ஷன் ஆகிருவீங்க. எக்ஸாம் பேப்பர்ல டென்ஷன் ஆகிருவீங்க. டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விய அப்படியே விட்டுருவீங்க. இவ்வளவு தான் நடக்கும். சரியா? அதனால தான் நான் சொல்றேன். நீங்க செய்ய போற கேள்வி புதுசா ஒரு கேள்வி தான். பைத்தான் ஃபுல் கிளியர் பண்ணிடுங்க சார். ஓகே. சரியா? நீங்க செய்ய போற கேள்வி புதுசா ஒரு கேள்வி தான். சரியா? அந்த புதுசா நீங்க செய்ய போற கேள்வி அங்க பேப்பர்ல போய் தான் செய்ய போறீங்க. அப்போ உங்களோட பிரெயின் எதுக்கு ட்ரெயின் ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேள்வி குடுத்தாலும் நான் செய்வேன். இதுதான் ஐடியா. எந்த ஒரு கேள்வி குடுத்தாலும் அத நான் செய்வேன். சோ அதுக்கான மெயின் ஐடியா கொஞ்சம் இருக்குது. நான் சொல்றேன் பார்த்துக்கங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கவனமா கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? N1, N2 இன்புட் தான். சிம்பிள் இவ்வளவே தான். இன்புட் என்னன்ட்டு பாருங்க. 2வது என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இன்புட்ட பார்த்தாச்சா? 2வது விஷயம் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? புரோட்டோகால்னு எடுத்துக்கலாம். சரியா? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதலாவது ரூல் என்னது? N1 சின்னதா இருக்கணும் N2 விட. இது முதலாவது ரூல். சோ ரூல்ஸ் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த கேள்விக்குள்ள இருக்க விஷயங்கள நீங்க அனலைஸ் பண்ண தெரியணும். சரி, அப்ப ரூல்ஸ பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் அத ஏற்கனவே நேத்து சொல்லிட்டேன். அதனால தான் நான் டைரக்ட்டா கேள்விக்குள்ள வரேன் இப்ப. சரிதானே? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரூல்ஸ். ஓகே. முதலாவது ரூல் என்னது? இதுதான். 2வது அவுட்புட் என்ன வேணும்? நமக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறது தான் 3வது விஷயம். என்ன அவுட்புட் வேணும் நமக்கு? என்ன அவுட்புட் வேணும்? யோசிச்சு பாருங்க. நமக்கான அவுட்புட் N1க்கும் N2க்கும் இடையில இருக்க, இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்க ஈவன் நம்பர் மட்டும் தான் நமக்கு வேணும். என்னது? இரட்டை எண்கள் மட்டும் தான் நமக்கு வேணும். இவ்வளவு தான் அவுட்புட். இப்போ புரோகிராம் அது இது எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஜெனரலா நீங்க யோசிங்க. நீங்க உங்களுக்கு நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். 5ன்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். 10ன்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? இவங்க 2 பேத்துக்கும் இருக்க இரட்டை எண்கள டக்குன்னு சொல்லுங்கன்ட்டு. உங்க பிரெயின் எப்படி வேலை செய்யும்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பிரெயின் எப்படி வேலை செய்யும்னா, ஃபர்ஸ்ட் 5க்கும் 10க்கும் இடையில அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யோசிக்கும் உங்களோட பிரெயின் 5 என்ன நம்பர் அப்படின்ட்டு யோசிக்கும். அதாவது 5 ஒற்றை எண்ணா, இரட்டை எண்ணான்னு யோசிக்கும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் உங்க பிரெயின் அதத்தான் யோசிக்கும். 5 ஒற்றை எண்ணா, இரட்டை எண்ணா. ஃபர்ஸ்ட் உங்க பிரெயின் அதத்தான் யோசிக்கும். சோ ஒற்றை எண்ணா ஃபர்ஸ்ட் இரட்டை எண்ணான்னு பார்க்கும்போது இது ஒற்றை எண். ஒற்றை எண்ணா இருந்தா இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து பார்த்துட்டு போகணும். அதே இது இரட்டை எண்ணா இருந்தா இந்த நம்பர்ல இருந்து பார்த்துட்டு போகணும். ஒற்றை எண்ணா இருந்தா இதோட ஒண்ண கூட்டி அதுல இருந்து நம்ம பார்த்துட்டு போவோம். இரட்டை எண்ணா இருந்தா இதுல இருந்தே பார்த்துட்டு போவோம். இது என்னது? ஒற்றை எண். அப்ப இதோட ஒண்ண கூட்டினோம்னா என்ன ஆகும்? இதுக்கான வேல்யூ என்னது?
6. ரெட்டை என்ன அதுக்கப்புறம் என்ன செய்யும், நீங்க இதோட ரெண்டு ரெண்டா கூட்டிட்டு போனீங்கன்னா சரி. அடுத்து என்ன செய்வீங்க, 6. அடுத்து ரெண்டை கூட்டுவீங்க, அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும், 8. மறுபடி ரெண்டை கூட்டுவீங்க, இந்த இடத்துல என்ன செய்யும், 10. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்க நம்பரை கூட்டும் போதும் உங்க பிரெயின்ல சப்கான்சியஸா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, 10 விட சின்னதா இருக்கா இந்த நம்பர் எல்லான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். 10 விட சின்னதா இருக்கு. ஏன் 10க்கும் 5க்கும் இடைப்பட்டது. அப்ப 10 விட பெருசா இருந்துச்சுன்னா 10 தாண்டிடுச்சு. அப்ப என்ன செய்யும், இதுக்குள்ள வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிம்பிள், அவ்வளவே தான். அப்ப இதுக்குள்ள வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ரெண்டா கூட்டிட்டு போவீங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயக்ராம் வரைய போறோம். இவ்வளவே தான் கன்செப்ட். சரி, இதே ரெட்டை எண் வருதுன்னா என்ன நடக்கும்? இந்த ஒண்ண கூட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ண கூட்ட வேண்டிய அவசியம் இல்ல. டிரெக்டா இதோட 2 கூட்டுவீங்க, 8. மறுபடியும் 2 கூட்டுவீங்க, 10. ஒவ்வொரு தடவை கூட்டும் போது என்ன செய்வீங்க, 10 விட சின்னதா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 10 விட சின்னதா இருக்கா, இல்லாட்டி அது 10க்கு ஈக்குவலா இருக்கான்ட்டு. 2 மெத்தட்ல செய்யலாம். 10க்கு சரி 5, அதாவது 5க்கும் 10க்கும் இடைப்பட்ட நம்பர் அப்படின்னா, 5க்கும் 10க்கும் இடைப்பட்டதுன்னா 6ல இருந்து 9 வரைக்குமான நம்பர்ஸை மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. 5ல இருந்து 10 அப்படின்னா 5ல இருந்து 10 வரைக்குமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்செப்டும் இருக்கு. இந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா இதை மட்டும் தான் போடுவீங்க. கிரேட்டர் தேன், லோவர் தேன், இதை மட்டும் தான் போடுவீங்க. இதே இந்த மாதிரி யோசிங்க, 5ல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், அந்த ஈக்குவல்ங்கிற சிம்பலை நீங்க போடுவீங்க. இவ்வளவு தான் ரெண்டுக்கும் வித்தியாசம். சரியா? இதுக்கும் அதுக்கும் இருக்க வித்தியாசமும் அவ்வளவுதான். ஓகே, இப்ப சொல்லுங்க, நான் இந்த ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாத்துக்கும் கிளியரா? குயிக்கா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. இந்த விஷயம் கிளியரா? ஓ எஸ், எல்லாரும் 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 மெசேஜ் போடுங்க. கிளியர் 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 கிளியர். ஓ ஓகே டன். எல்லா மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லாரோட மெசேஜும் எனக்கு வேணும், எல்லாரோட மெசேஜும் வேணும். எஸ் கிளியர். ஓகே டன். ஓகே கிளியர். ஓகே, இவ்வளவே தான். சரி, திரும்ப சொல்லுங்க. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், கவனமாக கவனிச்சுங்க. 2 இன்புட், சரியா? N1 N2, சரியா? அது முதலாவது இன்புட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ரூல்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, அவுட்புட் என்னன்னு பார்த்தாச்சு. இது மூணையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ வர கான்செப்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நம்ம பிரெயின்ல எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு நமக்கு யோசிக்க தெரியும். நம்ம பிரெயின்ல எப்படி ரன் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5யும் 10யும் இன்புட் பண்ணேன் அப்படின்னா 5 ஒற்றையன், ஒற்றையன்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், 5ல இருந்து நம்ம போக இயலாது. 5ல இருந்து போக இயலாதுன்னா 5ஓட ஒண்ணு கூட்டணும். 5ஓட ஒண்ணு கூட்டினோம்னா 6க்கு விழுந்துரும். 6ல இருந்து நம்ம பார்த்துட்டு போகலாம், ரெண்டு ரெண்டா கூட்டிட்டு போகலாம். இதே இவன் நம்பர் ரெட்டையிலே ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ஒண்ணை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, டிரெக்டா ரெண்டு ரெண்டா கூட்டு போகலாம். இப்படி நம்ம கூட்டிக்கிட்டு போகும்போது எப்பயுமே ஒவ்வொரு தடவை கூட்டும் போது நம்ம என்னத்தை செக் பண்ணுவோம், அதாவது ரெண்டாவது இன்புட் பண்ண பாத்தீங்கன்னா நம்பர், அந்த நம்பரை விட சின்னதா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே போவோம். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்குள்ள இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆக்க போறோம். இதை டிரெக்டா நம்மளால பைத்தன் கோடா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம படிச்சிருக்க லெவலுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ப்ரோக்ராமிங் பேசிக் ஆரம்ப படிநிலையில நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். டிரெக்டா பைத்தன் கோடுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களால மாத்த முடியாது. ஏன்னா இப்பதான் நீங்க ப்ரோக்ராமிங்கிற கான்செப்ட்குள்ளே வந்திருக்கீங்க. ப்ரோக்ராமிங்னா என்னன்னு இப்பதான் பாத்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் ஃப்ளோ சார்ட்டும் சூடோ கோடும். சரியா? ஃப்ளோ சார்ட், சூடோ கோட். இந்த ஃப்ளோ சார்ட் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐடியாவான ஒரு டயக்ராம் ஒண்ணு நீங்க கீறலாம், அதாவது வரையலாம். சரி, அது என்னது, ஒரு ஐடியாவை அப்படியே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டயக்ராம்ல கொண்டு வரலாம் உங்களோட ஐடியாவை, கம்ப்ளீட் ஐடியா. இதுல நீங்க எந்த ஒரு லாஜிக், எந்த ஒரு கூட், ஏதோ எது எந்த ஒரு விஷயமுமே நீங்க வந்து ப்ரொசஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ட்டு மென்ஷன் பண்ணி லைன்ல எழுதிட்டு போனீங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சூடோ கோடுக்கு போகலாம். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் சூடோ கோட். சரியா? ஃப்ளோ சார்ட்டை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். நீங்க ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் பண்றது தான் என்னைய கேட்டீங்கன்னா நல்லோன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃப்ளோ சார்ட்ல உங்களுக்கு தோன்றதை வரைஞ்சு 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 வரைஞ்சிக்கிட்டு போயிடலாம். இங்க சூடோ கோடு அப்படி கிடையாது. சூடோ கோடு எழுதுறதுக்கான ப்ரொசஸ் ஒன்று இருக்கு. அந்த ப்ரொசஸை எடுத்தோட நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா,
உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால அந்த விஷயத்துக்கு போகாதீங்க. இப்போ எடுத்தோட நீங்க சூடோ கோட போனீங்க, சூடோ கோட் எழுத போனீங்க அப்படின்னா, சூடோ கோட் எழுதுறதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை யோசிப்பீங்களா? இல்ல அந்த ஃப்ளோவை எப்படி எழுதுறதுன்னு யோசிப்பீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நீங்க டிரெக்டா ஃப்ளோ சார்ட்டை வரைய போனீங்கன்னா, வரைகிறது நமக்கு லேசு. வரைகிறது நமக்கு லேசா. அங்க அங்க இருக்க சின்ன சின்ன ரூல்ஸ் தான். என்ன நம்ம அங்க அங்க இருக்க சிம்பல்ஸை மட்டும் சரியா யூஸ் பண்ணணும். அங்க யூஸ் பண்ற கம்போனன்ட் ஷேப்ஸை மட்டும் சரியா யூஸ் பண்ணணும். அது நமக்கு பிரெயின்ல நமக்கு ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல அதிகமான அளவு ஸ்டோர் ஆகும். சரியா? அப்போ இதை நமக்கு வரைகிறது லேசி. இங்க நம்ம ரூல்ஸை பார்க்க மாட்டோம். அந்த ஃப்ளோவை மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். ஆனா இங்க ரூல்ஸையும் பார்க்கணும், ஃப்ளோவையும் பார்க்கணும்னா கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஸோ இதுக்கான டைம் இருக்குது. ஸோ டிரெக்டா உங்களுக்கு சூடோ கோட் வரைய சொன்னாலுமே கூட டிரெக்டா நீங்க சூடோ கூட வரைய போறீங்க. குயிக்கா நீங்க என்ன செய்யுங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பிளான் ஒண்ணு கீழ பாருங்க இந்த பக்கம். குயிக்கா இருக்கணும். ஏன்னா டைம் குறைவா இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? குயிக்கா இங்கிட்டு வரைஞ்சிட்டு நீங்க என்ன செய்யுங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, அத சூடோ கோடுக்கு எழுத பாருங்க. அது லேசா இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? இப்ப நான் கான்செப்ட்க்கு வரேன். இப்ப நான் என்ன செய்றேன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நேத்து நடந்தத வந்து நம்ம வந்து இப்ப செஞ்சு பார்ப்போம். சரியா? வெயிட். பேப்பர் எடுத்துக்கிறேன். சரி. இப்ப நான் என்ன செய்றேன்? ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணும். சரி, இன்புட் என்னது? ஸ்டார்ட். சரியா? ஸ்டார்ட். இன்புட்ல என்ன வரணும்? N1, N2. சரியா? இப்ப இந்த இன்புட்டை வாங்கிட்டு நான் என்ன செய்யணும்? முதலாவதே நான் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ரூல் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த ரூலை இந்த இடத்துல போடுறேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்டே அதைத்தானே செக் பண்ணணும் நம்ம. கொடுத்துருக்க ரூலை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். என்னது? இஸ் இஃப்னு போடும். இஃப் N1 greater than N2. நான் நேத்தே ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம N2-வை வந்து நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணுவோம். சரியா? N2-வை நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணுவோம். அதனால நான் என்ன செய்றேன்? இந்த N2-வை ஒரு வேரியபிளா இங்க என்ன செய்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்றேன். N2 sorry N1 equal A into வைக்கிறேன். sorry A equal N1 ன்னு வைக்கிறேன். A equal N1. இப்போ நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா A greater than sorry A less than N2 அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். எஸ்ஸா இருந்தா கண்டினியூ பண்ணு. அதாவது ட்ரூவா இருந்தா கண்டினியூ பண்ணு. ஃபால்ஸா இருந்தா கண்டினியூ பண்ணாத. ஃபால்ஸா இருந்தா என்ன செய்யணுங்கிறத நம்ம அப்புறம் யோசிப்போம். அதை அப்புறம் யோசிப்போம். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்த மட்டும் பாருங்க. சரி, இப்போ நான் என்ன செய்றேன்? இந்த இடத்துல ட்ரூவா வருது. சரியா? ட்ரூ வருது. ஸோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ப்ரோசஸ்க்கு போகலாம். அடுத்த ப்ரோசஸ் என்னங்கிறது தான் யோசிக்கணும். அடுத்த ப்ரோசஸ் என்னது? நம்ம இன்புட் பண்ணியிருக்க அந்த ஏ இருக்கு பாத்தீங்களா? அதாவது N1 இருக்கு பாத்தீங்களா? அந்த N1 ரெட்டை எண்ணா ஒற்றை எண்ணான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் செக் பண்றேன். அடுத்த கண்டிஷனை போடுறேன் இந்த இடத்துல. இஸ் இஃப் ஏ ஈவன், அதாவது நம்பர் ஏங்கிற அந்த அதோட வேல்யூ வந்து இவனா அப்படின்னு செக் பண்றேன். இவனா இருந்துச்சுன்னா, எஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இவனா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. டிரெக்டா என்ன செய்யலாம்? அவுட்புட் முதலாவது நம்பரை பிரிண்ட் பண்ணிடலாம். ஏன் முதலாவது நம்பர் அதையே பிரிண்ட் பண்ணிடலாம்? அதுக்கு இடைப்பட்ட நம்பர் தானே வரப்போகுது. ஸோ முதலாவது நம்பரை நான் பிரிண்ட் பண்றேன். அவுட்புட் ஏ. சிம்பிள். முடிஞ்சு வேலை. ஸோ இது முடிய நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதோட ரெண்டை கூட்டணும். ரெண்டை கூட்டுறேன். ரெண்டை கூட்டினேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் டூ. ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் டூ. இப்போ 5னா 6னா 6ஓட ரெண்டை கூட்டி இந்த இடத்துல வரும். மறுபடி நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு லைன் சொன்னேன். ஒவ்வொரு தடவை நம்ம ரெண்டை கூட்டும் போதும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன நடக்கும்? அது ரெண்டாவதா இன்புட் பண்ண நம்பரோட சின்னதா இருக்கான்னு செக் பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? மறுபடியும் போய் செக் பண்ணணும் நம்ம. இவ்வளவே தான். மறுபடியும் போய் செக் பண்ணணும். மறுபடியும் போய் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல மறுபடியும் இது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரான்னு செக் பண்ணா அது பிரச்சனை கிடையாது. இது நம்ம மறுபடியும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டிரெக்டா நீங்க வந்து இதை வந்து தனியா எழுதலாம். தனியா எழுதுறது எப்படின்னா இதே விஷயத்த நீங்க இந்த இந்த இடத்துல மறுபடியும் போட்டு இதை தூக்கி மறுபடியும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு தேவையில்லாத வேலை. சரியா? பட் இருந்தாலும் வேலை செஞ்சா பிரச்சனை கிடையாது. அது வேலை செஞ்சா வேலை செஞ்சு போடுறோம். சரியா? சிம்பிளா உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் அதை செய்யறேன். சரியா? இப்போ முதலாவது முடிச்சு இங்க வராது. இந்த இடத்துல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஈவன் நம்பர் செக் பண்ணி ஈவன் நம்பர் ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட் மறுபடியும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னைக்கு N2-வை விட
இது பெருசாகுதோ, அதாவது இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகுதோ, அப்போ என்ன செய்யணும்? எண்டு. அப்ப என்ன செய்யணும்? எண்ட். முடிஞ்சு. இங்க ட்ரூக்கும் ஃபால்ஸுக்கும் சரி. இங்க ட்ரூ மட்டும் தான் இருக்காது, ஃபால்ஸை காணல. அதாவது இஃப் இவன் நம்பரானு கேட்டிருக்கேன், ஏ இவன் நம்பரானு கேட்டிருக்கேன். அப்படி இவன் நம்பர் இல்லாட்டி என்ன செய்யணும்? ப்ரொசஸ் பண்றேன். ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் ஒன், ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் ஒன். இப்போ என்ன செய்யறேன்? மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்தீங்க. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும்? ஏயோட ஒன்று கூட்டினோம்னா இப்போ 5 இன்புட் பண்ணியிருந்தேன்னா இவன் நம்பர் இல்லை அது. அப்போ இல்லாத டைம்ல ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன செய்யும்? 5ஓட ஒன்று கூட்டிடும். அப்போ இந்த இடத்துல 6. மறுபடியும் 6 இங்கே வருவாரு, அவுட்புட் ஏ. அவ்வளவே தான். அதுதான் நடந்திருக்கு. இப்போ சொல்லுங்க, கிளியர். குயிக்காக மெசேஜ் போடும். கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. கிளியரா? எல்லார்ட்ட மெசேஜ் வேணும். குட். சரி. டன். எல்லாரும் சரியா? எல்லாரும் மெசேஜ் போட்டீங்களா? எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்த மாதிரி இல்லையே. எஸ், கிளியர் சார். ஓகே. சரி. இவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று படிக்கிறீங்கன்னா, நீங்கள் இதில் புதுசாக படிச்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது இன்புட்டை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். இது நீங்க புதுசா படிச்சுக்கிட்ட விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை அப்ளை பண்ணும்போது இதை நீங்க சரியா அப்ளை பண்ணணும். புதுசா ஒரு சிச்சுவேஷன், புதுசா ஒரு ப்ராப்ளமை தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம இதுக்குள்ள நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்குள்ள நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் எதுவுமே மாற போறது கிடையாது. இன்புட் நம்பரை என்னைக்குமே நம்மளால மாத்த முடியாது. ஸோ இந்த இந்த மெத்தட் மாற போறது கிடையாது. அப்ப நீங்க இதுக்கு நீங்க ஒரு வேரியபிள் செட் பண்ணி தான் ஆகணும்னா செட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் எப்படி வருது, நான் எப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி லூப் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா கவனிச்சுக்கணும். இதே விஷயம் தான் மறுபடியும் என்ன செய்ய போகுது, உங்க எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஆனா இதே ப்ராப்ளம் வராது. நீங்க ப்ராப்ளம் வித்தியாசமா வந்தோட நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. உங்க போனோட கஷ்டமோ அப்படின்ட்டு. கஷ்டமா இருக்காது. நீங்க சரியா கொஞ்சம் யோசிங்க, பொறுமையா யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து சரி இது இருக்கட்டும். இது இல்லாம எழுதி பார்ப்போம். இருக்கிற பிரச்சனை இல்லை. இல்லாம எழுதி பார்ப்போம். ஃப்ளோ சார்ட். சரியா? இப்போ நான் என்ன செய்றேன்? பிகின். சரியா? இப்போ முதலாவதா நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்புட் வாங்குறேன். சரியா? இன்புட்டை வாங்கிட்டு நான் என்ன செய்றேன்? இன்புட் என்னது? N1, N2. சரி. இப்போ நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இஃப். சரியா? இஃப். ஓகே. இஃப். சரி, இஃப் கொடுங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இல்ல வைல் கொடுக்குறேன். சரி. ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே இதை மாத்த போறோம் அப்படின்னா, ரெண்டாவது வந்து ஏ ஈக்குவல் வேரியபிள் நான் இந்த இடத்துல அசைன் பண்ணிடுறேன் N1. சரியா? அடுத்து வந்து நான் ஒரு வைல் லூப் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த வைல் லூப்குள்ள நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏ சின்னதா இருக்கணும் N2 விட. இது ஏ N2 விட எப்போல்லாம் சின்னதா இருக்கோ அது வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் என்ன செய்யும்? ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். கவனமா கவனிச்சுக்கணும். சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து இப்போ நான் இது வரைக்கும் வந்துட்டேன். சரியா? N2 ஓகே, செக் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி முடிஞ்சுச்சு. எதுக்குள்ள செக் பண்ணியாச்சு? இது வரைக்கும் செக் பண்ணியாச்சு. இப்போ இங்க நான் ஒரு நம்பர் இருக்கு 5 ஒரு நம்பர் நான் இன்புட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ 5ங்கிற நம்பர் வந்துருச்சு இது இருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இது இவன் நம்பரா அப்படி இல்லாட்டி ஹாட் நம்பரா, அதாவது ரெட்டை எண்ணா ஒற்றை எண்ணான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் ஏ
ஏ ஈவன். சரி, இஃப் ஏ ஈவன் இப்படியும் செய்யலாம், நான் நேற்று செஞ்ச மாதிரியும் செய்யலாம், ரெண்டு விஷயத்தையும் செய்யலாம். சரியா? இஃப் ஏ ஈவன் ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் ஒன். அப்படி இல்ல எல்ஸா இருந்துச்சுன்னா, சரியா, எல்ஸ் சாரி எல்ஸ் வேணாம். அப்படி இல்லாட்டி எதுவுமே தேவை, நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எண்ட் இஃப் கொடுக்குறேன். சரியா? இவனா இருந்துச்சுன்னா ஒன்ன கூட்டு, அப்படி இல்லாட்டி பிரச்சனை இல்லாத அப்படியே முடிச்சிடும் அந்த இடத்துல. சரியா? இப்போ முதலாவது லைன் முடிஞ்சிச்சு. அடுத்து நான் என்ன செய்யறேன்? ஏ ஈக்குவல் சாரி அவுட்புட் ஏ. என்ன செய்யறேன்? அவுட்புட் ஏ. ஏ பிரிண்ட் பண்றேன். இந்த இடத்துல ஏ வந்து ஆறா இருந்துச்சு அப்படின்னா டிரெக்டா நான் ஏ பிரிண்ட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன். சரி, இதே அஞ்சா இருந்துச்சுன்னா அஞ்சோட ஒன்ன கூட்டி கீழே பிரிண்ட் பண்ணுவேன். அப்ப ஆறுன்னு வரும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன செய்வேன் நானு? இந்த இடத்துல ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் டூ. ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் டூ. அப்புறம் இந்த இடத்துல எண்ட் while. சரியா? எண்ட் whileனா என்னது? இவ்வளவு நேரம் ரன் ஆனிச்சு, அதோட முடிஞ்சிடும். அதாவது மறுபடி இதோ இந்த இடத்துக்கு வந்து முடிஞ்ச பிறகு மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து போவாரு, இங்கே வருவாரு. இப்போ ஏயோட என்ன செஞ்சோம்? ரெண்டை கூட்டிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆறு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டை கூட்டினோம்னா என்ன நடக்கும்? எட்டு வரும். மறுபடியும் இந்த இடத்துல செக் பண்ணும். எட்டு பத்தை விட சின்ன தானே, அப்போ மறுபடியும் ரன் ஆகும். அப்போ பத்து பத்துன்னு வந்துடும். அதாவது மறுபடியும் இந்த இடத்துல செக் பண்ணும்போது இது ஃபால்ஸ் ஆயிடும். என்னைக்கு இது ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப என்ன செய்யும்? வெளியில வந்துடும். பத்துக்கு உள்ளுக்கு மட்டும்தான் இருக்கணும்னா இப்படி போட்டா சரி. பத்துக்கும் ஈக்குவலா இருக்கணும், அதாவது கடைசி நம்பருக்கும் ஈக்குவலா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஈக்குவல்னு போட்டாகணும். இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணாதனால நீங்க இப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, அப்படி இல்லாட்டி டபுள் ஈக்குவல் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணாதனால சரியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், என் டூக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஈக்குவல் போட முடியாது. இங்க பெருசா மென்ஷன் பண்ணாதனால நம்ம மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ பாத்துங்க அடுத்த விஷயம். அப்ப எண்ட் while முடிஞ்சு இந்த இடத்துல வந்து பிகின், இந்த இடத்துல பிகினுக்கு நேரா நீங்க என்ன செய்யணும்? எண்ட் போட்டீங்க. சரி, கிளியரா? குயிக் கலர் மெசேஜ் போடுங்க. கிளியரா? ஓகே, ஒன்ஸ் மோர் நான் சொல்றேன். கிளியர். ஓகே. ஓகே, ஒன்ஸ் அகைன். ஓகே. 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 ஓகே, திரும்ப சொல்றேன். ஓகே சொல்றேன். கிளியரா? கிளியர். ஓகே. எல்லாரும் கிளியரா? மறுபடியும் சொல்லுங்க. எல்லாரும் கிளியரா? ஓகேயா? சரி, ஒரு ஓகே. எல்லாரும் மெசேஜ் போட்டீங்க தானே? ஓகே, மறுபடியும் சொல்றேன், கவனமா பார்த்துக்கங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பிகின் ஸ்டார்ட் பண்றோம். இன்புட் வாங்குறேன் n1 n2. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன செய்றேன்? a ஈக்குவல் n1 வேரியபிள் அசைன் பண்றேன். அது ஏன்? ஏன்னா n1 தான் நம்ம மாத்தி மாத்தி கூட்டி கூட்டி போக போறோம். ஸோ அதனால a நான் n1 போட்டுக்கிறேன். ஏன்னா n1 நம்ம டிரெக்டா மாற்ற முடியாது. இன்புட் பண்ண நம்பர் இன்புட் பண்ணது தான் கடைசி வரைக்கும். இப்போ நான் ஒரு வைல் ட்ரூ ஒன்று, சரியா, ஒரு வைல் லூப் ஒன்று கிரியேட் பண்றேன். ஏன் இந்த வைல் லூப் கிரியேட் பண்றேன்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான், அதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இதை மறுபடியும் மறுபடியும் நான் செய்ய வைக்க போறேன். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி செய்ய வைக்க போறேன் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல, என்னால வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் ஒரு 5 தடவை தான் ரன் ஆகணும், 4 தடவை தான் ரன் ஆகணும், 3 தடவை ரன் ஆகணும்ட்டு ஃபிக்ஸ்ட் நம்பர் ஒன்று எனக்கு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஃபோர் லூப். நான் நோட்ஸ்ல நான் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபோர் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்ட்டு. இப்போ விளங்குதா ப்ராக்டிக்கலா எப்படி பாக்குறோம்ட்டு? ப்ராக்டிக்கலா நீங்க யோசிக்கும் போது ஒரு கண்டிஷனை செக் பண்ணி நம்ம மறுபடியும் மறுபடியும் செய்யறோம்னா அது வைல் லூப். வைல் லூப் யூஸ் பண்ணணும்னா அப்படி இல்லாட்டி ரிப்பீட்டும் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஆனா ரிப்பீட் யூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த கண்டிஷன் லாஸ்ட்ல போடணும்.
ஆனா அதெல்லாம் வேணாம் குழப்பிக்கணும்னா சரி நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க வைல் லூப். ஆனா ரெண்டுமே கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் வேணும். ஃபோர் லூப் யூஸ் பண்றீங்கன்னா தான் என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. இத்தனை தடவை தான் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்குன்னா, அப்ப நீங்க ஃபோர் லூப் யூஸ் பண்ணணும். சரி இப்போ வைல் லூப் நான் போட்டேன். வைல் லூப்க்குள்ள நான் என்ன செய்றேன்? ஒரு கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்றேன். அதாவது N2 விட A சின்னதா இருக்கணும். ஓகே. அடுத்து நான் என்ன செய்றேன்? இஃப் A ஈவன் நம்பர் அப்படின்னா, அதாவது இதுக்குள்ள வந்து கண்டிஷன் ஒண்ணு செக் பண்றேன். ஏ ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, ஏயோட 2 1 கூட்டு. அப்படி இல்லாட்டி பிரச்சனை இல்ல. அத அப்படியே விட்டுரு. அப்ப ஈவன் நம்பரான்னு செக் பண்றேன். சாரி, 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 சாரி. சாரி. ஈவன் நம்பர் இல்ல. நாட் ஈவன். ஈவன் நம்பருக்கு நம்ம 1 கூட்ட மாட்டோமே. ஒற்றை எண்ணுக்கு தான் நம்ம 1 கூட்டுவோம். அப்ப நாட் ஈவன்னு நான் குடுத்துருக்கணும். சரியா? யாரும் சொல்லயும் இல்ல. சரியா? நானும் சொல்ல மாட்டேன். சரி. கவனமா கவனிச்சுக்கங்க. நாட் ஈவன்னு நான் குடுக்கறதுக்கு ரீசன் அது. நம்ம ஒற்றை எண்ணுக்கு தான் குடுக்க போறோம். நாட் ஈவன்னு குடுத்தா தான் ஒற்றை எண் வரும். ஈவன்னு குடுத்தோம்னா ரெட்டை எண்ணுக்கு வந்துரும். ரெட்டை எண்ணுக்கு 1 கூட்டுனோம்னா புரோகிராமே கொலாப்ஸ்ட் ஆயிரும். சோ அதனால அப்படி இல்லாட்டி இப்படி செய்யலாம். ஓகே. இஃப் ஆட் ஆட் நம்பர்ன்னு போட்டீங்கன்னா சரி இப்படியும் செய்யலாம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். நான் நாட் ஈவன்னு குடுத்து வைக்கிறேன். நாட் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ஏயோட 1 கூட்டும். அதாவது 5 இருந்துச்சு அப்படின்னா 5ஓட 1 கூட்டுச்சுன்னா 6. சரியா? அப்ப 6 இந்த இடத்துல வருது அப்படின்னா, இந்த இடத்துல கவனமா யோசிச்சு பாருங்க. 6 இந்த இடத்துல வருது. ஸோ இத அவுட்புட் பண்ணும் 6ன்ட்டு. அதுக்கப்புறம் ஏயோட 2 கூட்டுனோம்னா 8. மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும். 10 விட 8 சின்னது தான். மறுபடியும் ரன் பண்ணும். 8ஓட 2 கூட்டுனோம்னா 10. சரியா? அப்போ 8 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு 8ஓட 2 கூட்டும் 10. மறுபடியும் செக் பண்ணும்போது ராங் அதாவது ஃபால்ஸ்ன்னு வரும். மறுபடியும் எண்ட் வைல் ஆயிட்டு எண்ட் ஆயிடும். கிளியரா? கிளியரா? ஃபுல் கிளியர். டன். ஓகே. குட். மறுபடியும் ரிப்பீட் கேட்டவங்களுக்கெல்லாம் கிளியரா? 2, 3, 4 பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 4 பேரும் கிளியரா? கிளியரா எல்லாத்துக்கும்? ஓ! கிளியர். டன். ஓகே. கிளியர். ஓகே. டன். சரி. ஓகே. நம்ம அடுத்த விஷயத்த பார்ப்போம். அடுத்த கேள்விய பாருங்க. அடுத்த கேள்வி இத விட கொஞ்சம் லேஸ் தான். சரியா? என்ன கேள்வி அடுத்து? ஓகே. இப்ப டைரக்ட்டா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புரோகிராம் ஒண்ணு குடுத்துட்டாங்க. சரியா? இங்க தான் நீங்க கவனிக்கணும். என்ன செஞ்சுட்டாங்க? புரோகிராம் ஒண்ணு குடுத்துட்டாங்க. ஸோ அந்த புரோகிராம தான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா, செக் பண்ண போறோம். ஓகே. டன். எல்லாத்து கையிலயும் பேப்பர் இருக்கு தானே? ஷேர் பண்ணணுமா? ஓகே. நான் ஷேர் பண்றேன். வெயிட். சரி. ஓகே. இப்ப பார்ப்போம். என்ன சொல்லி வராங்கன்ட்டு. இப்போ அந்த ப்ரோகிராம் ஓகே தானே? அது ஒரு ப்ரோகிராம். அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணியாச்சு. அந்த கதை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். சரியா? இப்போ இன்னொரு ப்ராப்ளம தூக்கிட்டு வந்திருக்காங்க. கீழே தரப்பட்டுள்ள பாச்செட் கோட்டு படத்தை கருதுக. சரியா? ஃப்ளோ சார்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லானது நேர் நிறையெண்களில் ஒரு பட்டியல் எனவும் என்ன சொல்லியிருக்காங்க? நேர் நிறையெண்களின் ஒரு பட்டியலாம். சரி. இப்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது. சரியா? இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லல. இப்ப நான் சொல்றேன். கவனமா கவனிச்சுக்கங்க. இவ்வளவு நாள் நம்ம டேட்டா டைப்க்குள்ள என்னென்ன பார்த்திருக்கோம்? ஸ்ட்ரிங் பார்த்தோம், இன்டிஜர் பார்த்தோம், அதே மாரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பார்த்தோம், அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேற என்ன பார்த்தோம்? இந்த விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இப்ப லிஸ்ட்ன்னு ஒரு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டியல். பட்டியல்னு சொல்றது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்.
இந்த லிஸ்ட் டேட்டா டைப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள மல்டிபிள் டேட்டா, நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். கமா 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 இப்படி இருக்கும் நினைச்சு. சரியா? ஸோ இதைத்தான் சொல்றது லிஸ்ட்ன்ட்டு. இந்த லிஸ்ட் ஃபார்மட்டை இன்புட் பண்ண போறோம். இப்ப அதான் சொல்லியிருக்காங்க பட்டியல் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதணும் அப்படின்னா 46 74 15 86 11 இது ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்டோட ஃபார்மட் இப்படி தான் இருக்கும். சரிதானே? ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள இருக்கும். ஒவ்வொரு டேட்டாவும் கமா கமா போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. சரிதானே? ஓகே, இதுதான் லிஸ்ட்னு சொல்றது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன். சரியா? ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். ஓகே, எனவும் ஒரு கே ஒரு நேர் நிறையன் எனவும் நிறையன்களின் ஒரு பட்டியல் எனவும் ஓகே சரியா என்ன செஞ்சிருக்காங்க, எல்லானது நேர் நிறையன்களின் ஒரு பட்டியல் எனவும், நேர் நிறையன்கள்னா எல்லாமே பிளஸ் ஆன ஃபுல் நம்பர்ஸ். சரியா? அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்ல தான் இருக்கான். அதே மாதிரி கேங்கிற ஒரு நேர் நிறையன்னும் கே நிறையன் எனவும் எல்லில் உள்ள ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறையன்னாகிய எம்மிலும் சிறியது எனவும் கொள்க. ஒரு பெரிய நிறையன்னாகிய எம்மிலும் சிறியது என கொள்க. சரி, ஓகே. நிறையன் உள்ள ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறையனாகிய எம்மிலும். ஓகே, கவனமாக கவனிச்சுங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வாங்குற என்னென்ன வரப்போகுது லிஸ்ட்டை வந்து இன்புட் எடுக்கிறாங்க. சரியா? நேர் நிறையன். சரியா? ஒவ்வொன்றுமே நேர் நிறையன். அடுத்து என்ன சொல்றாங்க, கேங்கிற ஒரு முழுமையான எண்ணையை எடுக்கிறாங்க. சரியா? இது வரைக்கும் ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒவ்வொரு மூலகம். சரியா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லில் உள்ள ஒவ்வொரு மூலகமும், எல் யாரு? இவர் தான். ஒவ்வொரு மூலகம்னு சொல்றது ஒவ்வொரு ஆளை தனித்தனியா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மூலகமும் ஒரு பெரிய நிறையன்னாகிய எம்மிலும் சிறியது எனவும் கொள்க. சரி, ஒரு பெரிய நிறையன் ஒன்று இருக்கலாம், அந்த பெரிய நிறையன்லையும் சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ப்ரோக்ராமை பார்க்கும்போது இது கொஞ்சம் கிளியர் ஆகும். சரி, இப்போ பாருங்க, ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க? ஓகே, இதை நான் வரையவா? ஈஸியாக இருக்கும். சரி, முதலாவது என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் நான் வரையில இடம் பத்தாது. ஃபர்ஸ்ட் எல் கேன்ட்டு இன்புட் வாங்கணும். சரியா? அடுத்து என்ன செய்யறோம், அது தூக்கிட்டு வரும். என் ஈக்குவல் எல் இன் அப்படின்னு சொல்லிடுவோம். என் நீளம். சரி, இப்போ இதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு போனோம்னா நமக்கு கிளியரா இருக்கும். என் ஈக்குவல் எல்லின் நீளம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லுங்கிறது என்னது? லிஸ்ட். லிஸ்டின் நீளம், அதாவது ஒரு லிஸ்டுக்கான ஒரு பட்டியலுக்கான நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்படி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 5 தான் அதுல நீளம். எத்தனை மூலகங்கள் இருக்கோ அதுதான் அதுல நீளம். சரிதானே? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என் ஈக்குவல் எல் இன் நீளம் அப்படின்னா எண்ணுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த லென்த், அதாவது இந்த லிஸ்ட்ல லென்த் என்னவோ அதுதான் இந்த எண்ணுக்கான வேல்யூவா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல லென்த் 5 அப்படின்னா n ஈக்குவல் 5. அப்ப என்ன நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இங்க அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது முதலாவது விஷயம். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் எம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்னு ஒரு மூலகம் இருக்குது, அது ஈக்குவலா எண்ணுக்கு. சரியா? அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அது என்னன்னு தெரியல தானே, ஸோ அது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரெண்டு விஷயம் வந்தாச்சு. சரியா? இப்போ அதுக்கு கீழே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் 0ன்னு கொடுத்துட்டு இதுக்கு கீழே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ் ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. என்ன செக் பண்ணியிருக்காங்க? இஸ் ஏ சின்னதா இருக்கா என்ன விட? கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. சரி, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏங்கிறது என்னது? ஏக்கான வேல்யூ என்னது? 0. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எண்ணுக்கான வேல்யூ என்னது? அதாவது இதுல நீளம், லென்த்ல நீளம். அதாவது
லென்த்ல நீளம், சாரி லென்த்னா அந்த லிஸ்ட்ல நீளம் ஏ விட பெருசா இருக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யும், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். முடியும் போது எண்ட் ஆகிடும். அதைத்தான் லாஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதை நான் சொல்றேன். சரியா? எக்ஸை வெளியீடு செய்ய அது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ இந்த கண்டிஷனை விளங்கிக்கிங்க. என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? முதலாவது ஏன்ட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த லிஸ்டட நீளம் என் ஏ விட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ட்ரூன்ட்டு இந்த இடத்துல அந்த இங்கிட்டு வரையும் ட்ரூன்ட்டு எடுத்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க என்னன்ட்டு, இஸ் இஸ் எல் ஏ சின்னதா இருக்கணும் கேவு. சரி, இது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்போ லிஸ்ட்ங்கிற சரி எல்லுங்கிறது என்னது, லிஸ்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க, கொஞ்சம் கவனமா கவனிச்சுங்க. இந்த இடத்துல எல் சரி ஏ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த எல்ஏனா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. எல்ன்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எழுதுறேன். எல் ஈக்குவல் 10 4 2 5. சரியா? இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. இப்போ நான் என்ன செய்றேன், இந்த முதலாவது ஆளை மட்டும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கணும். யாரு, இந்த முதலாவது ஆள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதுக்குள்ள இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதுல முதலாவது இருக்க ஆளுடைய இண்டெக்ஸ் எப்பயுமே சைவரா இருக்கும். ரெண்டாவது ஒன்னுன்னு இருக்கும், மூணாவது ரெண்டுன்னு இருக்கும், நாலாவது மூணுன்னு இருக்கும். அதாவது சைவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். சைவர் 1 2 3ன்ட்டு. சரியா? இப்போ இதுல நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா, எல் 0 அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இது எல் 0 எல்லுல 0 இண்டெக்ஸ்ல இருக்கவர் யாருன்ட்டு செக் பண்ணி பார்க்கும். அவ யார் இருக்கா, 10. அப்ப இதுக்கான வேல்யூ என்னது, 10. மறுபடி இந்த இடத்துல 5 3ன்னு கொடுக்குறேன். அப்போ எல் 3 மூணாவது இடத்துல யார் இருக்கா, சைவர் 1 2 3 இந்த இருக்காரு. அப்ப இதுக்கான வேல்யூ என்னது, 5. அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல் பிராக்கெட்டுக்குள்ள ஏன்னு சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஏட வேல்யூ என்ன, 0. அப்ப எல் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் மட்டும் பாத்தீங்கன்னா, முதலாவதா இருக்க அந்த எலமெண்ட், இப்ப இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று நம்ம இன்புட் பண்றோம்னா, முதலாவதா இருக்க அந்த எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கணுமா, கேயை விட பெருசா அப்படின்ட்டு கேக்குறாங்க. கே யாரு, அவரும் இன்னொரு நம்பரை நம்ம இன்புட் பண்ணி வச்சிருக்கோம். கேயை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா, கேயை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. கேயை விட பெருசா இருந்துச்சுன்னா ட்ரூ. சரியா? அப்படி இல்லாத டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏயோட ஒன்ன கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் அப்புறம் பாக்குறேன். இப்போதைக்கு பாருங்க, கேயை விட பெருசா இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்க ரூல். சரி, அடுத்து என்னது, ட்ரூவா இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கேயை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா, சரியா, கேயை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் எல் ஏ. ஒன்று ரெண்டு மூணு சாரி சாரி இன்னொரு இது இருக்காண்ணா, சாரி அதான் மறந்துட்டேன். இன்னொரு இது ஒன்று இருக்கு. அடுத்த கேள்வி என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி தான். இஸ் எல் ஏ கேயை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து செக் பண்றாங்க, எக்ஸை விட சாரி எக்ஸை விட சின்னதா இருக்கான்னு செக் பண்றாங்க. எக்ஸை விட சின்னதா இருக்கான்னு செக் பண்றாங்க. ஸோ செக் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, சரியா, இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன செய்றாங்க, எக்ஸ் ஈக்குவல் எல் ஏ. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் எல்ஏ. சரியா? அப்படி இல்லாத டைம்ல, சரியா, இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, சரியா, இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன செய்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டிரெக்டா என்ன செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதை நான் அழிக்கிறேன். கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதை அழிச்சிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஓகே, இதை நான் இந்த இடத்துல போடுறேன். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க வரும். சரியா? ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் 1.
அடுத்த நம்பருக்கு போகும். இப்ப சைவர்ல ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா சைவர்ல இருக்க முதலாவது எலமெண்ட்டை பார்த்துருச்சு. இப்ப அடுத்த எலமெண்ட்டை பார்க்க போகுது. அவ்வளவுதான். சரியா? இது இங்க செக் பண்ணுது. அடுத்து என்ன செய்யுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதை தாண்டி சரியா என்ன செய்யுது, இதை தாண்டி அடுத்ததுக்கு வருது. அது இது முடிய அப்படின்ட்டு சொல்லுது. இது முடிய எதுவும் இல்லைன்னா ஓகே. இது முடிய என்ன செய்யுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இது வந்து இங்க போய் சேருது. ஸோ நான் என்ன செய்றேன் வந்து பார்த்தீங்கன்னா, இத இங்க முடிக்கல. சரியா? நான் இத வந்து இந்த பக்கமா கொண்டு போறேன். ஏன் இது இந்த பக்கமா கொண்டு போறேன்னா, இந்த பக்கம் கொண்டு போறேன் அப்படின்னா, இந்த கோடு இடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கோடு வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இவர இந்த ஓரமா கொண்டு போறேன். இவர கொண்டு போய் நான் எங்க இணைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த A0ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்ததா மென்ஷன் பண்றேன். ஏன் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை மறுபடியும் இங்கே போட்டிங்கன்னா மறுபடியும் ஏட வேல்யூ என்ன ஆகிடும், ஜீரோக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் ஏட வேல்யூ ஜீரோ வந்துச்சுன்னா இது மறுபடியும் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும். நமக்கு அப்படி இல்லையே, ரெண்டு அதோட ஒன்றும் கூட்டிட்டோம். ஸோ இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகணும். அதனால தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓகே முதலாவது கண்டிஷன் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிரெக்டாக வந்து எக்ஸை வெளியீடு செய்க. வெளியீடு சரியா? எக்ஸை வெளியீடு செய்க. இதை வெளியீடு செஞ்ச பிறகு சரி இது என்ன செய்யணும், வெளியீடு செஞ்ச பிறகு இது என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட முடிக்கிறாங்க எண்டு. சரி இதோட எண்டாவது எண்டு. எண்டாவது தானே? முடிவு எண்டாவது. இவர் ஃபால்ஸ் ஆயிட்டாருன்னா இப்ப ட்ரூ எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம். ஃபால்ஸா நம்ம பார்க்கல. இப்ப இவர் ஃபால்ஸ் ஆயிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டிரெக்டா யாருக்கு வருவாரு, இவருக்கு வந்து ஜாயின் ஆகும். அதே மாதிரி இவர் ஃபால்ஸ் ஆனாலும் இவருக்கு வந்து ஜாயின் ஆகும். ஓகே இன்னும் இருக்கா நான் சொல்றேன். ஓகே கவனமா கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க எல் கே அப்படின்னு ரெண்டு இன்புட், அதுக்கப்புறம் என்ன வந்து ஈக்குவல் எல்லோட நீளத்துக்கு ஈக்குவல் பண்றாங்க. ஓகே அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் எம்னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல எம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் வெயிட் நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். சரி சரி ஓகே சரியா? அப்போ இங்க என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் எம்ன்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஓகே. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, சரி அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆனா எம் எங்கேயுமே மறுபடியும் யூஸ் பண்ணலன்னா மறுபடியும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணல. ஓகே ஓகே சரி சரி எம்ன்ட்டு ஒன்று இருக்கு. சரி அந்த எம்மை தான் கண்டுபிடிக்கணும். சரி எம்னு ஒன்று இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. எம்னு ஒன்று இருக்குது. ஸோ வேல்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணியிருக்காங்க. ஏ ஈக்குவல் 0. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, ஏ வந்து என்ன விட சின்னதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஓகே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்தது செக் பண்ணுறாங்க. கே விட முதலாவது இருக்க எலமெண்ட் சின்னதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. முதலாவது இருக்க எலமெண்ட்டுங்கிறது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் 1 2 3 4 5 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல் ஏ அதாவது ஏட வேல்யூ என்ன 0. அப்போ எல் ஜீரோட வேல்யூ என்ன 1. இந்த முதலாவது இருக்கு எலிமெண்ட். இவர் கே விட சின்னவரான்ட்டு பாக்குறாங்க. இவரோட சேர்த்து ஒரு நம்பரும் இன்புட் பண்ணிருக்காங்க. ஒரு 10ன்னு வச்சுக்கோம். இவர் யாரு 10 வேணாம் 4 இன்ட்டு வச்சுக்கோங்க. சரி 3 இன்ட்டு வச்சுக்கோங்க. சரி 3ஓட இவர் பெரிய ஆளா ட்ரூ. அப்போ பெருசு அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா இங்க போறாங்க. சரி கே விட இவர் பெருசு அப்படின்னா அடுத்து செக் பண்றாங்க எக்ஸை விட சின்னதா அப்படின்னு செக் பண்றாங்க. எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இந்த இருக்குது.
எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. எக்ஸுங்கிற ஒரு வேல்யூக்கு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? எம்முக்கு ஈக்குவலா இருக்குது. பட் இந்த இடத்துல எம்முக்கான வேல்யூ ஒன்றும் கொடுத்துல. ரைட். சரி, அது இருக்கட்டுமே. சரி, இப்ப இந்த இடத்துல எக்ஸை விட சின்னதான்னு செக் பண்றாங்க. அதாவது முதலாவது இருக்கிறது வந்து எக்ஸை விட சின்னதா இருக்கான்னு செக் பண்றாங்க. ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் முதலாவது நம்பர் எடுக்குறாங்க. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல என்ன செய்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வராங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு வராங்க. மறுபடியும் என்ன செய்றாங்கன்னா, ஏயோட 1 கூட்டுறாங்க. மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. என்னைக்கு சரியா? அதாவது எப்போ எண் அதாவது இந்த இடத்துல இருக்க எண் மொத்த கவுண்ட் அதாவது அதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்டோட கவுண்ட் ஏய விட பெருசாகுதோ, சரியா? சரி, ஏய விட சின்னதாகுதோ, என்னோட வேல்யூ ஏய விட சின்னதாகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கன்னா 1, 2, 3, 4ன்ட்டு போய்க்கிட்டே இருக்கும். சரியா? மொத்தம் எத்தனை இங்க இருக்கு? 1, 2, 3, 4, 5 இருக்கு. இப்போ இந்த இடத்துல எண்ணுக்கான வேல்யூ 5. இங்க 0ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0, 1, 2, 3, 4, 5. என்னைக்கு 5ம் 5ம் ஈக்குவல் ஆகுதோ, அப்ப இந்த ப்ரோகிராம் முடிஞ்சிரும். ஏன் முடிஞ்சிரணும்? அதுக்கு மேல நம்பர் இருக்காது. அதுலயுமே நம்பர் இருக்காது. அதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன என்ன விட பெருசா பெருசா அதாவது இதுல இருக்க மொத்த கவுண்டே 5 தான். 5க்கு மேல ரன் ஆகுனா இது வேலை செய்யுமா? ஒவ்வொன்னா தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு தடவ 2 ரன் ஆகும்போது 1 முடியும், 2 முடியும், 3 முடியும், 4 முடியும், 5 முடியும். 5மே முடிஞ்சிருச்சுன்னா, எக்ஸ வெளியீடு பண்ணிட்டு எண்ட் ஆயிரணும். இவ்வளவுதான் கான்செப்ட். கான்செப்ட் விளங்குச்சா? இதுல உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த ப்ரோகிராம் எப்படின்ட்டு பார்க்க தேவையில்ல. இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயமும் கிளியரா இதுங்க எல் எல் ஏன்ட்டு சொல்லியிருக்குது. அதே வந்து பாத்தீங்கன்னா எல்ஏ கேன்னு சொல்லியிருக்குது. கேங்கிறது ஒரு இன்புட். இந்த இடத்துல நான் நீளம்னு சொன்ன இந்த விஷயம். இந்த இடத்துல கண்டிஷன் யூஸ் பண்ண இந்த விஷயங்கள். இது ஓகேயா? நான் ப்ராக்டிக்கலா நான் விளங்கப்படுத்துறேன். என்ன இங்க நடந்திருக்குன்ட்டு நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல இது ஓகேன்ட்டு சொல்லுங்க. குயிக்கா எனக்கு மெசேஜ் போடுங்க. கிளியர். ஓகே, எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரும் கிளியரா? ஓகே, வெயிட். சார்ஜ் இல்ல.